இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணனும். அப்புறம் என்ன ஹாசினி அப்படியே சோஷியல் மீடியாவுல மூழ்கி முத்த எடுத்துக்கிட்டு இருக்கற போல இருக்குதே. ஏன் அப்படி பாக்குற? அது ஒண்ணும் இல்ல, நான் இங்க ஹால்ல இருந்தேன்னா இந்த பக்கம் வரவே மாட்டீங்க. இப்ப வாலண்டியா வந்து உட்கார்றீங்க, சிரிப்பெல்லாம் பலமா இருக்கே. ஏதோ ஒரு மாற்று தெரியற மாதிரி இருக்கு. இவ கண்டுபிடிச்சிருவா போல இருக்குதே. போலீஸ் ஃபேமிலின்னு அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கறா. நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன சிஸ்டர், இவ செத்துட்டான்னு செய்தி வரும்னு பார்த்தா உயிரோட வந்து நிக்கிறாளே சிஸ்டர். எப்படி சிஸ்டர்? எனக்கு என்ன தெரியும்? இந்த ராணி வேற இவங்க கூடவே வர்றா. இது எப்படின்னு ஒண்ணும் புரியலையே. என்னாச்சு? துர்கா ஏன் ஒரு மாதிரி டயர்டா வந்திருக்கா? ஆமா பெரியமா, எதுக்குன்னு தெரியல. சூர்யா என்னாச்சு? நீயும் ஒரு மாதிரியா இருக்க, துர்காவும் டல்லா இருக்கா. ஏன் என்ன ஆச்சு? சூர்யா மாமா, ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? ஐயோ, இவங்க வேற நல்லா நோண்டுறாங்களே. அத்தை, அது துர்காவை கொலை பண்ண பார்த்திருக்காங்க அத்தை. உங்க ஆளுங்க என்ன மலையில இருந்து தள்ளி விட்டதுல நான் சாகல. என்ன ஷாக்கா இருக்கா? ராணியை என்னைக்கோ அவங்க அப்பா கூட சேஃபா ஊரை விட்டு அமிச்சிட்டேன். இத்தனை நாள் உங்ககிட்ட ராணியா நடிச்சது நம்ம தேவிதான். கடைசி நேரத்துல தந்திரமா என்கிட்ட இருந்து ஆதாரத்தை பறிச்சு அதை அழிச்சிட்டீங்கல்ல, ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிட்டீங்கல்ல. இப்ப நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க நிச்சயமா மாட்டதான் போறீங்க. ஜெயில் கம்பியை எண்ணதான் போறீங்க. என்ன சவாலா? அந்த தேவியையும் மாரியையும் பரலோகத்துக்கு அனுப்புனவன் நான். அதே இடத்துக்கு உன்னையும் இதோ இந்த தேவியையும் நான் அனுப்பல. நான் தாரா கிடையாது. இது நாள் வரைக்கும் நீ போட்ட எந்த சவால்லையும் நீ ஜெயிச்சதே இல்லையே. இப்பவும் அதுதான் நடக்க போகுது. தேவிமா, வாங்க போலாம். போயிட்டா, பிரச்சனை பண்ணாம போயிட்டா. சிஸ்டர், அவ உங்ககிட்ட வேகமா வந்ததை பார்த்தா பலார்னு ஒண்ணு உங்க கண்ணத்துல வச்சு கண்ணத்தை பழுக்க வச்சிருவான்னு நினைச்சேன் சிஸ்டர். நல்ல வேளை அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கல சிஸ்டர். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீ உளறி வச்சதாலதான் அந்த துர்கா சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. சின்ன பொண்ணுன்னு நினைச்சு சொன்னேன் சிஸ்டர்.
அதுவும் அந்த குழந்தை ராணி நம்பாளாச்சே, அதுவும் குழந்தையோட நல்லதுக்கு தான் சொன்னேன் சிஸ்டர். ஆள் மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு சிஸ்டர். சிஸ்டர் இனிமே நான் ரொம்ப உஷாரா இருப்பேன். போய் தொலை. எல்லாமே சொதப்பிடுச்சு. அப்பாடா இதோட விட்டுச்சேன். துர்காவை ஒவ்வொரு நிமிஷமும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நினைக்கும் போதெல்லாம் அது முடியாம நான் தோத்துட்டு தான் இருக்கேன். காலம் வேற போயிட்டே இருக்கு. என் குழந்தைக்கும் என் ஹஸ்பண்ட் சாருக்கும் எப்படி நான் நிரூபிக்க போறேன்? நான் தான் மாறின்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது.